சீக்கிரம் சாமி அழைச்சிடும், இல்லைன்னா இருக்கிற கூட்டமும் திரும்ப படுத்துருவாங்க. யானைமலை ஒத்தக்கடை அருகருக்கு சக்கம்பட்டி சிவகனை சேதுபதி தேவருக்கும் செம்பாய் அம்மாளுக்கும் கள்ளர் குடியில பிறந்து கள்ளர் குடியில வாழ்ந்து வரக்கூடிய கள்ளர் மகன் பெற்றெடுத்த கரத்த குடி வெள்ளச்சாமி எனது நான் இந்த வயது அறியாத பருவத்திற்கும் பொழுது எனது தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மற்றும் அவனது நண்பர் முத்தராஜ இருவரும் நாடு பிடிக்க போறேன்னு சொல்லி இந்த உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டிலே அநியாயமாக மாடு வளைந்து விட்டார். எனது தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடு வளைந்த பிறகு என்னை விளத்திருப்பதற்காக எனது தாய் செம்பாய் அந்த உசரம்பட்டி சீமை மூலனிக்கரையில் உள்ள ஒரு கோணார் குடியிலேயே கோணார் வீட்டிலே வண்ணக்கிறது 1000 பசுமாடு வச்சு கொள்ளி வைக்க ஒத்த பிள்ளைதா இருக்கிற நினைச்சு யாத்தா செம்பாயினைய செல்ல பிள்ளையாக வளர்த்து வந்தான். செல்ல புள்ளடா எப்படி தலையில வேப்பிள்ளை வச்சாரு, அந்த செல்ல புள்ளலரா அது இல்லையா, இன்னைக்கு செல்லமாக வளர்த்து வந்தாயா. ஆமா, செல்லமா வளர்த்து வந்தா செல்லம். அந்த நேரத்துல நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சொல்லி எப்படா நம்மள சும்மா இருக்க விடுமாறா. என் அப்பன் செத்து போயிட்டாரியா, என் அப்பன் செத்ததெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. யாத்தா வீடு விட பண்ணக்கிறது 1000 வசமான மேச்சனை வளர்த்து வர்றா. யாத்தா படுற கஷ்டத்துல நான் பெருசா எடுத்துக்கலையா. சின்ன வயசுலயே காட ஊட்ட கெடுத்து கட்டேன், கவுதாரி கட்ட கெடுத்து கட்டேன். பக்கத்துல வெள்ளமலை காடுன்னு ஒரு இடம். சின்ன வயசுலயே காட வட்டையும் கவுதாரி வட்டையுமான செல்வது வழக்கம். அப்பொழுது அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த அண்ணன்மார்கள் 7 பேற்றுக்கும் இளையவளாக பிறந்தேன். மலையாத்தாள் மலைச்சாமி பெற்றெடுத்தேன். இளையகண்ணி வெள்ளையம்மாள் என்பவள் அந்த வெள்ளமலகாட்டிற்கு வெள்ளாடு மேய்க்க வருவது வழக்கம். கேட்டுக்கையா, எந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள எந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போவேனோ சண்டாளி அவ அங்கேடா வெள்ளாட ஓட்டிட்டு வரணும், அங்கேடா வரணும். இருந்திருந்தா அவ ஏன் கண்ணிலையாடா அவ சிக்கணும், இந்த பொட்ட பொறுக்கி கண்ணிலையாடா சிக்கணும். உனக்கு வழக்கமா பிச்சு இதுவரைக்கும் எந்த ஒரு பெண்ணை இடத்தை பார்த்தது கிடையாது. இந்த கோயில்களை சத்தியம் ஓ மேல சத்தியம் பண்றான்டா. ஒரு பொம்பளை புள்ள பக்கத்துல நின்று பேசுறது கூட கிடையாது. ஆமா, அப்பேற்பட்ட என்னைய பார்த்து யாரா சொல்ற தாயல். அப்ப அந்த வாசனை யாரா அது தெரியல, யாரும் தெரியல. காலையில கேட்டுக்கோ. அப்பேற்பட்ட என்னையும் ஒருத்தி எடுத்து பார்க்க வச்சானா. எந்த ஒரு பெண்ணை எடுத்து பார்க்க கூடாத மனசு கட்டுப்பாட்டு வாழ்ந்து வரக்கூடிய நேரத்துல என்னைய ஒருத்தி எடுத்து பார்க்க வச்சாயா. அவ யாரு தெரியுமா? எந்த ஒரு காரியம் தெரியுமா? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த அண்ணன்மார்கள் 7 பேற்றும். ஆமா, அவ அண்ணங்க 7 பேர். 7 பேத்து கூட பிறந்தவதான்டா வெள்ளையம்மா. அந்த வெள்ளையம்மால பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன்டா, சரி கட்டுனா அவளதான்டா கட்டணும். உன் மாமனார் 7 பேர் பெத்தாரு, அவரோட ஒரு மடங்கு கூட பெற்றிருக்கு. கட்டுனாய வெள்ளையம்மால தான் கட்டு. அதனால நம்ம மட்டும் வெள்ளையம்மா நினைச்சுக்கிட்டோம் தான் போதுமா ஐயா. ஏன் வெள்ளையம்மா மனசுல என்ன விருப்பம் இருக்கான்னு பாக்கணுமா இல்லையா? சாதகம் பார்த்து சாதகம் தேவையா? என் பேர் என்ன வெள்ளச்சாமி, நான் கட்டிக்க போற பிள்ளை பேர் என்ன வெள்ளையம்மா. நான் பிறந்ததோ வெள்ளிமலை வெள்ளிக்கிழமை, நான் வேட்டைக்கு போனதோ வெள்ளமலை காடு. சரி, எப்படி ஜோடி பொருத்தமலை? ஆமா, ஜாதகமே பார்க்க வேண்டியது 10 பொருத்தம் பக்கா இருக்குதா இல்லையா? ஆமா, அதனால அப்பேற்பட்ட வெள்ளையம்மலை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டுல. சரி, என்னதான் இருந்தாலும் அம்மா மட்டும் வெள்ளையம்மா நினைச்சிட்டு இருந்தா போதுமாடா. ஏன் வெள்ளையம்மா மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விரும்ப ஆரம்பிக்கணும். ஆமா, நம்ம மட்டும் வெள்ளையம்மா நினைச்சிட்டு இருந்தா பத்தா. ஏன் வெள்ளையம்மா மனசுல என்ன விருப்பம் இருக்கு பார்க்கக்கூடிய நேரத்துல மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சியா. கட்டி சேர்த்து குடிச்சிட்டு வாங்க. மனசுக்குள்ள ஒரு தயக்கம் வந்துருச்சியா. இந்த மனசுல உள்ள பயத்தை போக்குறதுக்காண்டி என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணீங்க? நீ சொன்ன மாதிரி கருவக்காட்டுத்தூர்ல போனோம்டா. எதுக்கு? நம்ம முதலாளி பட்டசாரை விட்டாரு. ஆமா, குடிச்சு போறாங்க. அந்த பட்டசாரத்தை வாங்கி குடிச்சுக்கிட்டு போதனா போத ராஜ போதடா ஆளு தெரியாம கூட மாட்ட போறாங்க. அந்த ராஜ போதலையும் அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள அந்த வெள்ளச்சாமி உருண்டு போயிட்டான்டா. சரி, உருண்டு போய் ஆமா சேர்த்து அச்சித்து மாட்டிக்குவாரு. உருண்டு போய் ஏன் வெள்ளையம்மா பக்கத்துல போய் நின்னுட்டா. நிற போதுல போய் நின்னுட்டையா. நிற போதையில நின்னு ஏன் வெள்ளமலை காட்டுக்குள்ள வெள்ளையம்மா பக்கத்துல போய் நின்னுட்டா. சரி,
இந்த புழுகுல சட்டை இருக்காரு. ஆமா, ஒரு மனுஷன் எத்தனை போட்டு அடிக்கலாம்? போன வருஷம் நாடகம் வந்து நம்பர் கொடுத்தது போதும் அடிச்சுட்டாண்டா போன 5000 போன சார்ஜ் போட்டுருந்தா செல்லு கீழே விழுந்து டிஸ்பிளேல போச்சிடும். அன்னைக்கு போட்டோம்னா நம்பரை பிளாக்க இன்ன வரைக்கும் எடுக்கலாம். அப்பேற்பட்ட வெள்ளமலை காட்டுக்குள்ளே வெள்ளையம்மா அடிச்சுக்கிறாரு. என் காலம் எடுத்து சொல்லலாம் பார்க்க இந்த மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சுல. சரி, அந்த பட்டசாராயத்தை நிறைய பக்கத்துல வெள்ளையம்மலை காட்டுக்குள்ள போய் நின்னுட்டா. வெள்ளையம்மலை காட்டுக்குள்ள போய் நின்னு ஏன் வெள்ளைய பக்கத்துல போய் நின்னுட்டையா? அவன் பக்கத்துல போய் நின்னு அடியே வெள்ளையம்மா, அடியே வெள்ளையம்மா, என்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள உன்னை எடுத்து பார்த்தனும், என்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள உன்னை எடுத்து பார்த்தேனோ அன்னையில இருந்து என் மனசு என்கிட்ட இல்ல வெள்ளையம்மா. யார பார்த்தாலும் யாருகிட்ட போய் பேசினாலும் உன் நினப்பாவே இருக்குது. ஏன் நினப்பா? உன் நினப்பு இருந்தா அப்படிதான்டா இருக்கேன், உங்க நினப்பு இல்லடா. சரி, என் வெள்ளையம்மா நினப்பாவே இருக்குது. உன்னை நினைச்சு வீட்டுல படத்திலக்கு படுக்க வருதா, தாய் விரிச்சு எனக்கு தூக்க வருதா, ஒருவருக்கு சோறு கண்ண அந்த உடலதான் ஒட்டுதா, தூக்க வர நேரமல்லா, தூக்க வர நேரமல்லாவோ ஏக்கவு கட்டி உசுப்புதடி வெள்ளையம்மா அப்படின்னு வெள்ளையம்மா கிட்ட எங்க அதை எடுத்து சொன்னையா. அதுக்கு என் வெள்ளையம்மா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? அதுக்கு என் வெள்ளையம்மா அந்த வெள்ளச்சாமியை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? அட போடா குடியா. டேய் டேய், நாங்களா அந்த பழக்கத்துக்கே போக மாட்டோம்டா. அண்ணே உங்களை சொல்லலையா, உங்களை சொல்லுவானா? சொல்லாதீங்க. என்னைய பார்த்து ஏன் வெள்ளையம்மா என்னைய பார்த்து குடியார பையன் கட்ட புட்டானா? சரி, உன்னைய பார்த்து என் பால்வடியில முகத்தப்பா என்ன நீ என்ன குடிப்ப, பேர் மட்டும் குடிப்ப. அது நாங்கடா தாளக்காரன். தாளக்காரன் என்னைய பார்த்து வெள்ளையம்மா குடியார பையன் கட்ட புட்டாடா. சரி, குடியாரத்தை எழுத கூட போக மாட்டேன்டா. அன்னைக்கு என்னைய பார்த்து எப்ப வெள்ளையம்மா குடியார பையன் கட்ட புட்டாலும் அப்பதான் வெள்ளையம்மா கிட்ட எடுத்து சொன்னேன். அடியே வெள்ளையம்மா, என் அப்பே சேர்ந்து இவர் மாடுபட்டி மாண்டுபடைஞ்சார். அவர் செத்த துக்கத்தை நினைச்சு நான் ஒருபோதும் குடிக்கிறடி வெள்ளையம்மா. என்னை வளர்த்துவதற்காக இன்னைக்கு ஆத்தா சம்பாய் விட மன்னைக்கிறேன். 1000 வருஷமாவே வச்சு கொல்லி வைக்க ஒத்த பிள்ளைதான் இருக்கிற நினைச்சு என்னைய செல்ல பிள்ளைய வளர்த்து வர்றான். என் ஆத்தா படுற கஷ்டத்தை நினைச்சு நான் ஒருபோதும் குடிக்கிறடி வெள்ளையம்மா. என் காதல உங்ககிட்ட எடுத்து சொல்லணும், இந்த மனசுல உள்ள தைரியத்தை போக்குறதுக்காண்டி வெள்ளையம்மா குடிச்சேனே தவிர நான் குடியாரல்ல வெள்ளையம்மா. என்ன மனசார புரிஞ்சு ஏத்துக்கடின்னு சொன்னையா. என் வெள்ளையம்மான்னு ஏத்துக்கிட்டா. அப்பேற்பட்ட வெள்ளையம்மா ஆகட்ட என் காதல உறுதி செஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம மட்டும் நம்ப முடியுமா வெள்ளையம்மா? முடியாது. இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொல்லுவா. நாளைக்கு அவர்தான் முக்கியம்னு. நம்மளுக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டாலும் நிச்சயம் இருக்குது. அதனால இதை உறுதி செய்து கொள்வதற்கா என் வெள்ளையம்மால கூட்டிக்கிட்டு எங்க போனேன் தெரியுமா? எங்க போனீங்க? மதுரை மீனாட்சி அம்மனோட கோவிலுக்கு கூட்டி போயிட்டேன்டா. சரி, அந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துல வச்சு அடியே வெள்ளையம்மா என் மேல வச்சிருக்கிற பாசம் எல்லாம் உண்மை இருந்துச்சுன்னா இந்த சன்னதியில வச்சு நான் வந்தாலும் உன்னோடு, நான் செத்தாலும் உன்னோடு தானு எனக்கு சத்தியம் பண்ணி கூறின்னு சத்தியம் கேட்டேன்டா. சத்தியம் கேட்டீங்களா? செஞ்சாளா? அவளும் சத்தியம் அவளும் சத்தியம் செஞ்சாடா. சரி, இன்னைக்கு வந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு தானே. என்னைக்கு அந்த மதுரை மீனாட்சி ஆலயத்தை சாட்சி போட்டு நாங்க சத்தியம் பண்ணோம். அத்தை தண்டி மீனாட்சி கோயில சாட்சி போட்டீங்களா? ஆமா, குப்பரக்கா சாட்சிட்டோம்ல. தத்தைய முடிச்சவனு அந்த பெரிய மீனாட்சி கோயில போய் சாக்க முடியுமாடா? அது 1000 கால மண்டபம்டா. ஆமா, இப்பெல்லாம் போயிடாதே. ஏப்பா ஏகப்பட்ட கூட்டம் அழகர் கோயில. அதனால மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதியில என்னைக்கு நாங்க சாட்சியாக வைத்து சத்தியம் பண்ணமோ அன்று முதல் இன்று வரை எனது குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போறதை நிறுத்தி விட்டேன். ஏன் தெரியுமா? வில்லுக்கட்டை எல்லாம் தொலைச்சு போட்டேன், வேட்டைக்கு போறதை நிறுத்தி விட்டையா. நான் வராத காரணத்தினால வெள்ளையம்மா அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள வெள்ளாடு ஓட்டி விட நிறுத்தி விட்டாளா? ஏன் நிறுத்திட்டா? ஏன் வெள்ளையம்மா விட்டு வெள்ளாடலாம் பெட்டிக்காரன் தூக்கிட்டு போயிட்டான்டா. யார்? சந்திரபேலா தூக்கிட்டு போய் வித்து விட்டானா? அதனால வெள்ளையம்மா இந்த வெள்ளச்சாமி வராத காரணத்தினால வெள்ளமலை காட்டுக்குள்ளவே வெள்ளாடு ஓட்டு நிறுத்தி விட்டாயா. சரி, அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ஏன் வெள்ளையம்மலா பார்த்து இன்னோட 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமா? 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்துல வெள்ளையம்மா இன்ன வரைக்கும் ஒரு பார்த்தது கிடையாது. சரி, ஏன் வெள்ளையம்மா எப்ப இருக்காளோ, எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ அப்படி நீ வெள்ளையம்மா நினைச்சு ஓடா தேஞ்சு போனது மிச்சம். அதுக்கு இன்னைக்கு சரியான சந்தர்ப்பம். இன்னைக்கு வெள்ளையம்மனை பார்ப்பதற்கு
பார்ப்பதற்காக சரியான நேரம் வந்திருக்குது. என்ன நேரம்? எப்படி என்றால் இன்னைக்கு வெள்ளையம்மாவை சொந்தமன் அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல முத்தாரம்மன் கோவில் சாத்திர திருவிழாவிற்காக இன்னைக்கு இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்ட போட்டியவர் இருக்கின்றதா? இன்னைக்கு இந்த சிலம்பாட்டத்தில் இன்னைக்கு இந்த வெள்ளச்சாமி கலந்து கொள்ளணும் ஐயா. இன்னைக்கு சிலம்பாட்டத்தை பார்ப்பதற்காக எப்படியாவது வண்ணங்க ஏழுவத்தை விட்டு போட்டு அவங்க அண்ணங்க ஏழுவத்தை ஏமாத்தி போட்டு இந்த வெள்ளச்சாமியை பார்ப்பதற்காக கண்டிப்பா வெள்ளையும் வந்திருப்பாரா? அதே நேரத்துல உரங்காம்பட்டியில ஜல்லிக்கட்டு நடக்கிறது வழக்கம். மாட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக இன்னைக்கு இந்த வெள்ளச்சாமியை பார்ப்பதற்காக கண்டிப்பா வந்திருப்பான். அப்படின்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு சக்கம்பட்டி சுமையப்பட்டி அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போடா போய் செத்து போடா. நீ எந்திரிச்சு போடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான்டா வெள்ளையம்மளை பார்க்க போறேன். பார்க்க போறேன்னு போய் போடா செத்து போட சொன்ன போற காரியம் விளங்குமாடா? ஏன்டா விளங்கும்டா? ஏன்டா நான் போருக்கடா போறேன். நான் போறது பொம்பளை பிள்ளை தேடி. பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு போகையில போன்னு சொல்லலாமா? எவ்வளவு சிரமப்பட்டு வெள்ளையம்மளை பார்க்க போறேன். 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான்டா பார்க்க போறேன். என்ன போற வைக்க போறா? வெள்ளையம்மனை பார்க்க போகையில வீட்டை விட்டு போகையில போகாதடா மகனே போகாத. என் பெச்சமே போனேன் அப்படின்னா நீ உசுரோட வீடு நம்ப மாட்டடா. எனக்கு கொல்லி வைக்க பிள்ளைலாம போயிடுவேன். வீட்டை விட்டு போகையில போகாதடா போகும்போது தடுத்தாடா அந்த சனியும் முடிச்சோம். யாருப்பா? தாய்தானாப்பா. என்னைக்கு ஆத்தா பேச்ச கேட்டிருக்கான். அம்மா என்னைக்குடா ஐ பேச்ச கேட்டிருக்கான். அவங்க பேச்செல்லாம் கேட்டா நம்ம ஏன்டா இங்கே வர போறோம்? எங்க போக கூடாதுன்னு சொல்றாங்களா அங்கத்தான் போவோம். இன்னைக்கு பொழுதுடைய எப்படியாவது வெள்ளையம்மளை கண்டுபிடிச்சு அவன் அந்த தொல்லை தூக்கிட்டு வந்து ஒரு சக்கம்பட்டி சிமைக்கு கொண்டு வந்து எங்க ஊரு கோயில வச்சு வளர்த்துல தாலியை கட்டி யாத்தா செம்பாய்க்கு உள்ள மரபுகளை ஆக்கணும், இந்த வெள்ளச்சாமிக்கு உள்ள மொண்டாட்டி ஆக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு இன்னைக்கு சக்கம்பட்டி சிமையை விட்டு அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போறேன்னு சொல்றேன். போக மாட்டேன். நீயும் வாடா. நான் வரலடா. வாடா. இந்த பெட்டிக்காரனை கூட்டி போடா. வீட்டை விட்டு போகையில போற வழியில போலீஸ் முடிச்சுக்குவாங்க. அந்த தைரியம் முடிச்சவங்க வீட்டை விட்டு போகையில அடிச்சளவுக்கு காசு வேணுமா இல்லையா? என்னதான் இருந்தாலும் ஆத்தான ஒருத்தி இருக்கிறாள். வடக்குப்பானையில காசை எங்க விழிச்சு வச்சிருப்பா, சுருக்கப்பையில காசை எங்க தெரிஞ்சு வச்சிருக்க தானே தெரியும். யாத்தா வீட்டு இல்லாத நேரம் பார்த்து அவ அடுக்கப்பானையில ஒழிச்சு வச்சிருக்க காசையெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு நெஞ்சில உதிச்ச வெள்ளையம்மாதே முக்கியம். அந்த வெள்ளையம்மாதே வேணுமா? அந்த வெள்ளையம்மாதே வேணும்னா இன்னைக்கு ஆத்தாளம் போன் விட்டு ஆத்தாள அனாதையா விட்டு இன்னைக்கு என் வெள்ளையம்மாதான் முக்கியம். அவ சொந்த ஊரான அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போறேன். என் வெள்ளையம்மா மேல அந்த வெள்ளச்சாமி எம்பட்டு ஒரு பாசம் வச்சிருக்கிறேன் தெரியுமா? அவ மேல வச்ச பாசம் அளவு கிடந்த பாசம்டா. அவ மேல வச்ச பாசம் எல்லளவு கூட குறையல. எம்பட்டு ஒரு பாசம் தெரியுமா? எம்பட்டு பாசம் வெள்ளையம்மா மேல வச்ச பாசம் எல்லளவு கூட குறையலையா? ஆனா என் வெள்ளையம்மா அந்த வெள்ளச்சாமி நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாளா இல்ல வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டாளான்னு தெரியல. இன்னைக்கு எப்படியாவது பொழுது விடியதற்குள்ள எப்படியாவது இன்னைக்கு வெள்ளையம்மளை கண்டுபிடிக்கிறேன். அவளை கண்டுபிடிச்சு இன்னைக்கு இந்த தோல்ல தூக்கிட்டு வந்து ஒரு சக்கம்பட்டி சிமைக்கு கொண்டு வந்து எங்க ஒரு கோயில வச்சு அவ கழுத்துல இன்னைக்கு தாலியை கட்டணும்டா. அப்பேற்பட்ட வெள்ளையம்மா மேல இந்த வெள்ளச்சாமி எம்பட்டு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா?